அது என்னன்னா, நம்ம துவரம் பருப்பு இல்லைங்களா? 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, கடல பருப்பு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் சமையல்னா சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். கடல பருப்பையும், துவரம் பருப்பையும் 1 ஸ்பூன் ஊற வச்சுருங்க. நம்ம ரொம்ப வேணாம். 1 தக்காளி, 1 வெங்காயம் போட்டா போதும். காரத்துக்கு நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, முதல்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு, கொஞ்சம் லைட்டா 2 சோம்பு, கொஞ்சம் ஒரு 4 சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு அத போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய் ஒரு 4, 4 போதும். ஒரு 4 2 ஏன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போறோம் இதுல. அதாவது ஒரு 2 பச்சை மிளகாய் போதும். 2 பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்தி மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாத்தூள்